ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புதுசாக லான்ச் ஆயிருக்க ஓப்போ என்கோ பட்ஸோட அன்பாக்சிங் இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓப்போ என்கோ பட்ஸோட ப்ரைஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அண்டர் 2000 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லான்ச் பண்ணுறப்ப இது 1.8 கேக்கு வந்து சேலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ கூட 1.8 தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கலர் வந்துட்டு இப்போ ஒயிட் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற கலர் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரியல. இந்த ஒயிட் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த ஒயிட்டை இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அன்பாக்சிங் பார்த்துட்டு அப்புறம் இயர்ஃபோன்ஸை பற்றி பார்க்கலாம். இதுதான் இந்த புது என்கோ பட்ஸோட பாக்ஸ். மற்ற TWS பாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பாக்ஸுக்கு முன்னாடி ஓப்போ என்கோ அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த என்கோ பட்ஸோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ், MRP டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுமே இந்த என்கோ பட்ஸ்க்கான கேஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க கவரில் இந்த இயர்பட்ஸ்க்கான டச் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கவரை ரிமூவ் பண்ணலாம். கேஸ் ஃபுல்லாக மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. இங்கே ஓப்போ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸை பார்க்கலாம். இங்கே அடிஷ்னலாக 2 செட் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைட், யூசர் மேனுவல் ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெருசாகவே பாக்ஸ் சைஸுக்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஓப்போ என்கோ பட்ஸோட பில் குவாலிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா அண்டர் 2000 ஒரு ஒர்த்தான பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக தான் தெரியுது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா OnePlusஓட பட்ஜெட் செட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பில் குவாலிட்டி இருந்துச்சோ அதே பில் குவாலிட்டி எங்கேயுமே பார்க்க முடியுது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே கேஸோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 37 கிராம்ஸ் தான். ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. கேஸ்க்கு பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு LED இண்டிகேட்டரும் இருக்குது. இங்கே சிங்கிள் ஹேண்டில் இந்த கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு கேஸ் வந்து ஸ்டிஃபாகவே இருக்குது. இன்னர் கேஸ் ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபினிஷிங்லையும், அவுட்டரில் பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. இயர்பட்டுமே அதே மாதிரி தான். இன்னர் இயரில் வர பார்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபினிஷிங்லையும், அவுட்டரில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து மெட்டாலிக்லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே ஃபிட்னஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பட்ஸ் டைப்புங்கிறதுனால ஏரில் நல்லாவே ஒரு ஃபிட்னஸ் கொடுத்துச்சு. நம்ம ரன்னிங் போனாலும் சரி, ஜாகிங் போனாலும் சரி, அந்தளவுக்கு சீக்கிரத்தில் இந்த பட்ஸ் வந்து காதில் வந்து கீழே விழுந்துடாது. ஃபிட்னஸ்க்காக கண்டிப்பாக ஒரு இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இயர்பட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட்ஸ் டைப்புங்கிறதுனால ஃபிட்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஓப்போ என்கோ பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இங்கே நான் ஒரு 1 டே கேட்டு பார்த்ததில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸான மியூசிக் சாங்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் கேட்குறப்ப ஒவ்வொரு மியூசிக்குமே சரி, இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்கட்டும், சவுண்ட் செப்பரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேஸ் கொஞ்சம் ஹெவியான பேஸே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா OnePlus பட்ஜெட் செட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பேஸ் பூஸ்டடாக இருக்குது, ஹெவியான பேஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆடியோ குவாலிட்டி இருக்குது. அதுலேயே கொஞ்சம் பேஸ் பூஸ்டடாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஓப்போ என்கோ பட்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தபிளான ஆடியோ குவாலிட்டி இந்த பட்ஸில் இருக்குது. இங்கே OnePlus பட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த இயர் பட்ஸில் இருக்க மாதிரியான ஒரு ஏர் டிடெக்ஷன் இங்கே இல்லை. அது மட்டும் இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. கொடுத்துருந்தா அதுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி இயர்பட்ஸில் கொடுத்த ரீசெட் பட்டனும் இங்கே செப்பரேட்டாக கொடுக்கல. நம்ம மற்ற TWSல எப்படி டச் அண்ட் ஹோல்ட் பண்ணி ரீசெட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரீசெட் பண்ணி மற்ற டிவைஸோட கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஓப்போ என்கோ பட்ஸில் வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து புதுசாக ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. TWSல இந்த பட்ஜெட்டில் இப்போ தான் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட் சைடில் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. TWSல இந்த பட்ஜெட்டில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதே மாதிரி இயர்பட்ஸை காதில் வைக்கும் போதும் சரி, இல்லை ப்ளே பாஸ் பண்ணுறப்ப, டச் பண்ணுறப்ப எல்லாமே வந்து ஒரு பீப் சவுண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனாக வருது. ரிங்டோன்லாம் வரப்போ நம்ம ஃபோனில் என்ன ரிங்டோன் செட் பண்ணியிருக்கோமோ அதே ரிங்டோன் தான் வந்து இயர்பட்ஸ்லையும் கேட்குது. அதர்வைஸ் டச் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் டேப் பண்ணால் ப்ளே பாஸ் பண்ணுறது, அதே மாதிரி டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகிறது வந்து டிஃபால்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. OnePlus இயர்பட்ஸில் ஹேம்ரெடி சப்போர்ட் கொடுத்த மாதிரியே இங்கேயும் வந்து என்கோ பட்ஸுக்கும் ஹேம்ரெடி ஆப்போட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி டச் ஆப்ஷன்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓப்போ என்கோ பட்ஸோட கால் குவாலிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே மொத்தமாக 4 மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மைக் வந்து கால் பேசுகிறதுக்காகவும், இன்னும் 2 மைக் வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷனுக்காகவும் கொடுத்துருக்காங்க.
கால் பேசுகிறப்ப ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட வாய்ஸும் வந்து கிளியராக தான் இருந்துச்சு. நாய்ஸ் அந்த அளவுக்கு பிக்கப் பண்ணல. நான் இண்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் செக் பண்ணப்போ அந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து பிக்கப் பண்ணல. ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ஹெவியான டிராஃபிக்லேயோ இல்லை ரொம்ப நாய்ஸ் இருக்க இடத்துலையோ வந்து நான் ட்ரை பண்ணல. இப்போ வரைக்கும் செக் பண்ணப்போ காலிங்க்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்ததாக இந்த Oppo Enco பட்ஸில் இருக்க ஐபி ரேட்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா OnePlus Zல கொடுத்த மாதிரியே தான் IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் தண்ணிப்பட்டாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததாக நம்ம ஒரு TWSல பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா கேமிங் லேட்டன்சி தான். இந்த Enco பட்ஸில் வந்து 80 மில்லிசெகண்ட்ஸ்க்கான கேமிங் லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. செக் பண்ண போய் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபுட் ஸ்டெப்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு வயர்டு ஹெட்ஃபோனில் நம்ம விளாண்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அக்யூரசி இங்கேயும் பார்க்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கூட டிலே நோட்டீஸ் பண்ணவே முடியல. அண்டர் 2000 ஒரு நல்ல லேட்டன்சியோட ஒரு TWS வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Oppo Enco பட்ஸும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேமிங்காக வேணும்னா இந்த ஒரு TWSும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்ததாக இந்த Enco பட்ஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 400 mAh பேட்டரி வந்து இந்த கேஸில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயர்பட்லையும் 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அவங்க 24 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் வருன்றது போல் சொல்லியிருக்காங்க. நமக்கு 20 ஹவர்ஸ் வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த Oppo Enco பட்ஸோட அன்பாக்சிங் வீடியோ. இந்த Enco பட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டில் இது ஒரு பெஸ்ட்டான TWS இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ப்ரைஸுக்கு உங்களோட சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சில அப்டேட்ஸ் அங்கேயும் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோ சந்திப்போம்.